நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை புழுவை போல பார்க்குறாங்களா? உங்கள் மீது வெறுப்பை வைக்கிறார்களா? அப்போ நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கானது மட்டுமே. புழுவு தான் பட்டர்ஃப்ளை ஆகுது. ஸோ நாம் இப்போ புழுவை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதும் உண்மை. நம்மளை சுற்றியும் மனிதர்கள் வெறுக்கிறார்கள் என்பதும் உண்மை. இதை இப்படியே விட்டுடலாமா? நம்ம சாயப்பாவோட அன்பு குழந்தையா இருக்கோமே. சாயப்பாவுக்கு இதில் உடன்பாடு இருக்கா? இல்லை. உடன்பாடு இல்லை அப்படின்றதால தான் இந்த பதிவை உங்களை இந்த நிமிடம் கேட்க வைக்கிறார். இந்த பதிவு முடிகிற வரைக்கும் டெஃபினட்டாக அவர் இருக்கிறார். இதில் 2 பிரார்த்தனையும் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு பிரார்த்தனையும் முடிவில் ஒரு பிரார்த்தனையும். இடைப்பட்ட விஷயத்தில் சேகரிக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் உங்களுக்கானவைகளே. வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இப்பொழுது இருக்கிறது. இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம். சாயப்பா மீண்டும் ஒரு வாய்ப்புகளை வழங்குகிறார். புழுவில் இருந்து வண்ணத்து பூச்சியாக மாறுவதற்கு உண்டான நேரமே இந்த நேரம். இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுடுச்சுன்னா அவருக்கு பெரிய நன்றிகளை சொல்லி இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, மிக பெரிய ஒரு மாற்றத்தை சாயப்பா இன்று இந்த வீடியோ பதிவின் மூலமாக ஏற்படுத்த போகிறார். அளவில்லாத ஆசைகள், கற்பனைகள். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நாம மதிப்பானவர்களா நிச்சயமா இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு நம்பி இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை சாயப்பாவோட குழந்தைகளுக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நிச்சயமாக இன்று இரவு அவர் உங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுத போகிறார். ஒரு சின்ன பிரார்த்தனையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? என் அன்பு சாயப்பாவே, இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் எனது வாழ்க்கைக்காக அது சொல்லப்பட்டதாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக என் கர்ம வினைகளை நீ முழுமையாக நீக்கி எனக்கு தர வேண்டிய அற்புதமான வாழ்க்கையை நீ இந்த பதிவின் மூலமாக தரப்போவதற்காக நன்றி. இந்த பதிவின் மூலம் பெறக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அது உங்களிடமிருந்து பெறப்பட்டதாக நாங்கள் நினைத்து இந்த பதிவை நாங்கள் கேட்கிறோம். எங்களுடன் அமர்ந்து நீங்களும் கேட்க வேண்டும். என்னுடைய புத்திக்கு எட்டுவது போல், என் மனசுக்கு எட்டுவது போல் இந்த பதிவில் எனக்கு சொல்லப்பட வேண்டும். என்னுடைய ஒட்டுமொத்த சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய பதிவுகளாக இது இருக்கட்டும் எனது அருமை சாயப்பா. ரைட். ஏன் சொல்ற அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கும் நாம பிரார்த்தனை செய்து ஒரு பதிவை ஆரம்பிப்போம். அதே மாதிரி பிரார்த்தனை முடியும் போது அந்த பதிவை முடிப்போம். 2 பிரார்த்தனை செய்வோம். ஆரம்பத்துல ஒரு பிரார்த்தனை, 2வது பதிவு முடிந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ரைட். சோ அன்பே சாய் அப்படின்றது ஒரு வண்ணத்து பூச்சி போல. நாம இதுக்கு முன்னாடி அந்த வண்ணத்து பூச்சி எப்படி இருக்கும் தெரியுங்களா? புழு போல இருக்கும். புழுவை யாருக்குமே பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமா? புழுவை எடுத்து கையில நசுக்கி பார்க்க முடியுமா? புழு பார்த்தா ஒரு மாதிரி அருவருப்பு. அந்த புழுதான் பட்டர்ஃப்ளையா மாறுது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ். அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, புழுவை போல நம்மை பலர் பார்த்து வெறுத்தார்கள். அவர்கள் வெறுக்கும் போது எல்லாம் நாம தலை குனிந்து வாழ்ந்தோம். இறைவா, இப்ப வரைக்கும் என்னோட உயிரை நீ வச்சிருக்க, என்னோட உயிரை எடுத்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேனே அப்படின்னு கடவுளை பார்த்து கதற அளவுக்கு நாம இருக்கிறோம். ஏன்னா நம்மால எதுவுமே செய்ய முடியல. நம்ம செய்யக்கூடிய அத்தனையும் நமக்கு சங்கடத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்துவதனால
மற்றவர்களுக்கு நம்ம பாரமா இருந்ததால நம்மள ஒரு புழுவை போல பார்த்து வெறுப்பு அடைந்தார்கள். அப்போ 4 பேர் ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க, 5ஆவதா நீங்க இருக்கீங்க. அந்த 4 பேரும் உங்களை வெறுத்தா உங்களால நல்லா சாப்பிட முடியுமா? நல்லா தூங்க முடியுமா? நல்லா சிரிக்க முடியுமா? ஏன் அழக்கூட முடியுமா? எதுவுமே முடியாது. இப்ப இந்த புழு கொஞ்சம் கொஞ்சமா வண்ணத்து பூச்சிகளா மாறுது. வண்ணத்து பூச்சி பார்த்தா யாருக்கு தாங்க வெறுப்பு வரும்? எல்லாருக்கும் அது மேல நம்ம கை மேல உட்காரணும்னு நினைப்போமா இல்லையா? ஒரு சின்ன ஃபன்னு. நானும் விஷ்ணு சார வாக்கிங் போகும்போது வண்ணத்து பூச்சி நான் பதிவுல சொல்லியிருக்கேன். நான் நினைக்கும் போது என்ன சாய் மூலமா வாக்கிங் போகும்போது வருவார். நான் நம்புறது எல்லாமே உண்மைதான் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ வண்ணத்து பூச்சியா வருவார்னு நினைச்ச அடுத்த 5 நிமிஷத்துல அந்த வண்ணத்து பூச்சி வரும். பத்தியா விச்சு சாயப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் உடனே சும்மா இது ஜாலி பண்ணுறதுக்காக கையை காட்டுவேன். உடனே அவர் விஷ்ணு சொல்லுவார், அம்மா இவர் பெரிய சாயப்பா, இவர் கை நீட்டுவாரா, அந்த வண்ணத்து பூச்சி வந்து உட்காந்து பேசிட்டு போகுமா அப்படின்னு. அதான் சொன்னேன், ஒரு நாள் அந்த வண்ணத்து பூச்சி என்னுடைய கைகளில் உக்காந்து போகும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த வண்ணத்து பூச்சி என்னோட தலையை தொண்டு போச்சு. ஸோ என்னமோ என் பாடியை டச் பண்ணிச்சு. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த வண்ணத்து பூச்சி பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும், எத்தனையோ கலர்ஃபுல்லாக. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் செயல்களின் மூலமாக அழகான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீர்கள். யாரு உங்களை காலில் போட்டு நசுக்குனாலும் சரி, மனசு தளர, யாரு உங்க முகத்துக்கு முகம் நேரா பார்த்து எச்சில் துப்பி உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, நம்பிக்கையை தளர விடாதீர்கள். எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ அந்த இடத்தில் புதிய வாழ்க்கைக்கு உண்டான அத்தியாயம் இந்த நொடியில் தொடங்கட்டும். நீ எதற்காகவும் எவைக்காகவும் கவலைப்படாத. உன்னோட வாழ்க்கையை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உனது சாயப்பாவிற்கு இருக்கிறது என்பதை எந்த நிமிடத்திலும் நீ மறவாதே. நீங்க அதை மறந்துட்டீங்கன்னா இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த கர்மாக்களும் உன் தலையில் ஏறி உன்னை அழுத்தும். ஸோ தெய்வம் எனக்கு துணை நிற்குதுன்னா எனக்கு எந்த இடத்துல போனாலும் பயம் இல்லை. பட் எனக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குதுன்னு சொல்லி நான் தெய்வத்தை மறந்தால் நான் எந்த இடத்துல போனாலும் அந்த பிரச்சனை என்னை போட்டு அமுக்கும். அப்போது நம்ம எல்லாருமே சூப்பர் எக்ஸலண்ட்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நல்ல மனுஷங்க. ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளை தலை தூக்கும்போது தெய்வத்தோட துணை இருப்பதையே நாம் மறக்கிறோம். இதுதான் நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட்டு, இதுதான் நம்மளோட பலகீனம். நீ எப்பெல்லாம் பலகீனம் ஆகுறியோ அப்பெல்லாம் உன் கர்மா உன்னை தாக்கும். ஒரு பலமாக இருக்கிற எதிரிகள் உன்னை தாக்கலை, ஆனால் எதிரிகள் திட்டம் போட்டுட்டாங்க ஒன்றை முடிக்கணும்னு. அப்போ நீ எப்போ பலகீனமாக இருக்கையோ, எப்போ பலம் இழந்து நீ காணப்படுகிறாயோ அன்னைக்கு ஒன்றை போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ பலமுடன் வாழு, பலத்தை விரும்பு, பலத்தை சேகரி. எப்படி சேகரிக்க முடியும்? உடலையும் மனதையும் நன்றாக பார்த்துக்கோ. நான் அடிக்கடி சொல்கிறது ஒரே ஒரு ரீசன், உடம்பை தயார் பண்ணுங்க. வாழணும், உடம்பை தயார் பண்ணுங்க. ஞானத்தை அடையணும், உடம்பை தயார் பண்ணுங்க. கடவுள் சும்மா கொடுக்கல இந்த உடம்பை வச்சு ஸ்டைல் பண்ணவோ இல்லை அதிகாரம் பண்ணவோ கொடுக்கல. உன் வாழ்க்கையில் உன்னோட கர்மாக்களை நீ முடிக்கணும் அப்படின்னா உனக்கு உடம்பு மிகப்பெரிய ஆயுதம்.
அது இருந்தாதான் நீ கர்மாவை முடிக்க முடியும். கர்மாவை எப்படி முடிக்க முடியும்? ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் செயல் புரியணும். அப்போ உடலை நம்ம கோயில் போல வச்சுக்கணும். கண்டதை உள்ளே போட்டு திணிக்கக்கூடாது. கண்டதை உள்ளே போட்டு திணிச்சிட்டோம் அப்படின்னா கண்ட எண்ணங்களும் உங்கள் உடம்புக்குள்ள பூந்துடும். சமைக்கிறவனுடைய எண்ணங்கள் எப்படியோ அதே போல் சாப்பிட்றவன் எண்ணமோ மாறும். அப்போது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அவமானப்படுத்துகிறோம் தெரியுமா? உணவையும் அண்டு உடலையும். சாப்பிடும்போது கவனத்தோடு சாப்பிட்றோமா? டிவி பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம், 4 பேர்கிட்ட பேசுகிறோம். சாப்பிடும்போது என்ன பிரச்சனை? நான் ஒன்று சொல்லவா? நான் சாப்பிடும்போது பேசுகிறதே கிடையாது. இப்போ ரீசெண்டான டேஸில் என்னைக்கு வாயில் ஒரு வாய் எடுத்து வைக்கிறேனோ அதில் இருந்து முடிக்கிற வரைக்கும் பேசுறது கிடையாது. ஏன்னா உணவு, உடல், மனம் இது எல்லாமே அந்த உணவில் இருக்கணும். கவனம் எதில்? உணவில் வை. தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து உட்காரு. சும்மா அந்த கதை, இந்த கதை, ஆயா கதை, பாட்டி கதை, சொந்த கதை, சோக கதை, இந்த கதை தேவையே இல்லை. நம்ம கதையை நாம சிறப்பாக எழுத வேண்டும் என்றால் கவனத்தை உன் பக்கம் திருப்பு, உள்முகமாக திருப்பு. உணர்வு பூர்வமான வாழ்க்கையை வாழ்ந்து விடு, சாதித்து விடு. உன்னால் எதுவும் முடியாது என்பது ஒன்றுமே இல்லை இந்த உலகில். இப்போ வாழ்க்கையில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைக்கே உடல் ஒத்துழைக்கணும். உடல் ஒத்துழைக்கலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. 20 வயசு 30 வயசு ஆகுதுன்னா வேலை செய்யறதுக்கு உடல் தயாராக இருக்கணும். அந்த இடத்துல 1000 நோய்களை வச்சுக்கிட்டா எப்படி போக முடியும்? ஸோ உடலையும் கவனி, மனதையும் கவனி. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பலம் வர வேண்டிய இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக வரும். எந்த இதுவும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன விஷயம், மன தைரியம், மன வலிமை, மனசில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரீகம் சொல்லுவாங்கல்ல, அதான் சொல்லவா? ஒன்றும் இல்லை. ரெகுலராக இப்போ நான் வெளியில் போயிட்டு தான் வந்தேன். கொஞ்சம் அவுட்டர் போக வேண்டியது இருந்தது. நானும் விஸ்வசாயிராம போகணும். ரொம்ப நேரம் ஆச்சு வர்றதுக்கு. சரி, வீடியோ கூட லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 7:45க்கு நான் இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து ஒரு 5:30 6 o'clock இங்கே பவர் ஷட் டவுனு. ஒரு 6 வரைக்கும் வெளியில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பால்கனியில் ஒரு மயில், அந்த மயில் ரெகுலராக அதனோட இடத்துக்கு போகும். அது வந்து வேப்ப மரம் ஒன்று இருக்கும். வேப்ப மரம் என்னோடய ஃபேவரெட்டு. அது எப்படி சிங்க் ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் பார்த்தா சாயப்பா வேப்ப மரத்துக்கு கீழே தான் இருந்ததா நம்ம அந்த சச்சரத்தில் இப்போ இது பண்ணுறோம். அப்போ அந்த மயில் இது வந்து அந்த மன வலிமை சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் மயில் கதை, குயில் கதை எல்லா கதையும் கேளுங்க. அப்போ தான் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ரைட்டா? ஒரு மனது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நினைத்தால் அது எவ்வளவு வெற்றி சாத்தியப்படும் என்பதை தெரிந்து கொள்ளதா இதை நான் சொல்கிறேன். அப்போ அது கூட இருக்கிற எல்லா மயிலும் அந்த வேப்ப மரத்தில் போயிட்டு செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் ரெக்கை விரித்து ஆடக்கூடிய ஒரே ஒரு மயில் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. அது வந்து ஒரு மாடியாக போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது. அது கரெக்டாக ஒரு 6:30 6:45 போகவே இல்லை. நான் விஷ்ணு சைட சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த மயில் அந்த அவங்க இடத்துக்கு போகிற வரைக்கும் நீ போகக்கூடாது, இங்கே இரு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு. கரண்ட் ஒரு 5:30 வந்துருச்சு. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. எஸ், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஏன் அதை சொல்லணும்? மயில் போனால் என்ன, போகாட்டி என்ன? எஸ், மயில் அந்த இடத்துக்கு போகணும். அப்போது என்ன பண்ணியும் போகலை, எவ்வளோ நேரம் ஆகியும் போகலை. இருக்கிற எல்லா பறவையும், எல்லா கிளிகள் கூட்டமும், கழுகு கூட்டமும், காக்கா கூட்டமும் எல்லாம் அமைதியாகிடுச்சு. ஆனால் இந்த மயில் மட்டும் இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே போகுது. இது கூட இந்த 3 மயிலும் போய் பறந்துருச்சு. ஆனால் அந்த ஆண் மயில் மட்டும் போகவே இல்லை. கிட்டத்தட்ட இருட்டு, எனக்கு கண்ணெல்லாம் தெரிய மாட்டேங்குது, ரொம்ப தூரம். அப்போ வந்து இருட்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க ஒன்றும் போகவே இல்லை. நான் உடனே சொன்னேன், இப்போது மயில் யாரோட வாங்கணும்? முருகர் வாங்கணும். ஸோ மயிலை பார்த்தா முருகர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்.
நான் உடனே விஷ்ணு சார்ட்ட சொல்றேன், ஓகே நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், நீ ஒரு மந்திரம் சொல்லு, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இதை சொல்ல சொல்ல ரொம்ப தூரமாக ஒரு பில்டிங்கில் இருந்த மயில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 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 நின்று அந்த ஓம் சரவணபவ லாஸ்ட்டு என்னடா அந்த மயில் இன்னும் போகலை, நமக்கு வீடியோ கொடுக்கணும், நம்ம வேறு சொல்லிட்டா வீடியோ பதிவுன்னு வேறு விஷ்ணு சாய் ஆஃபீஸ்க்கு வேறு போடுவோம். சரி ஃபைனலாக வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி கண்களை மூடி அந்த முருகருடைய அந்த வெளிச்சம் வந்த உடனே மயில் தானாக போய் பறந்து அதனுடைய இடத்துல போய் உட்காருது. என்ன சொல்கிறேன்னா, நாம் எதை நினைத்தாலும் அதை நடத்தி கொடுப்பவர் நமது சாயப்பா. அப்போ 5:30-6 மணிக்கு ஏன் போகலைன்னா, உனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் தேவை அதற்காக. அப்போ ஓம் சரவணபவனை கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் வந்து ஒரு 60-70 தடவை சொல்லியிருப்போம். அப்பயும் மெதுவாக வருது, மெல்ல 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 வருது, ஆனால் அது இடத்துக்கு போகல. அப்போ என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் இந்த விஷயமே நடக்குது. எதுவுமே வந்து காரியம் இல்லாமல் நடக்காதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எஸ். அப்போ என்ன அர்த்தம்? மனதார என்னை நினைத்து ஏதோ ஒரு மந்திரத்தை நீ சொன்னால் கூட நீ நினைத்த ஒன்று நிச்சயமாக நடக்கும். ஏன்னா எத்தனை பேர் நடக்கும்? எல்லாருக்கும் நடந்துருமா? நமக்கு தான் நடக்கும். அதுவும் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நம்ம குடும்பத்தை பற்றி நான் பெருமை பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இட்ஸ் அ ரியாலிட்டி. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த டிசிப்ளின் இருக்குது, அந்த பங்க்சுவாலிட்டி இருக்குது. ஒரு என்ன அப்பப்போ வந்து ஃபீல் ஆகுறோம், எங்கேயோ ஒரு பிரச்சனை வரும்போது கொஞ்சம் அப்படியே வந்து தடுமாறுறோம், அவ்வளோதான். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் பக்கா. அது போக போக சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது வாழ்க்கையில் உடல் பலமும் மனபலமும், உடல் நல்லா இருந்தால் தான் நீ மனசில் பாசிட்டிவ் திங்க் பண்ணுவ, நேர்மறை எண்ணங்களை திங்க் பண்ணுவ. உடல் நல்லா இருந்தால் தான் கடவுளை வணங்கவும் முடியும். உடல் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்காது, மனசு நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்கு. இப்போ ரெண்டுமே 50-50 இருந்தால் தான் 100. 50 + 50 எவ்வளோ? 100. அப்போ 100% நீ பலம் அடையணும்னா உடல் ரீதியாக மன ரீதியாக நீ ரீச் ஆக அந்த எவரெஸ்ட்டை கூட உன்னால் ஈஸியாக தொட முடியும். அப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சமாளிப்பதற்கு என்ன தேவை? உன்னுடைய மனபலம் தேவை. தேவையான அளவில் உனக்கு உணவை உட்கொள்ளு, தேவையான தூக்கத்தை தூங்கு, தேவையானவை பேசு, தேவையானதை பாரு. எல்லாமே ஒரு அளவோடு வச்சுக்கோ. அளவில்லாமல் வைத்தால் எதுவுமே நமக்கு வந்து சேராது. நமக்கு சேருவது எல்லாமே தரித்திரமும் துன்பங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வரும். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 7:45 ஆகிடுச்சு, எடிட் பண்ணி எப்போ எத்தனை மணிக்கு பப்ளிஷ் பண்ணுன்னு தெரியல. ஸோ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட், பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்து விடு, நம்பிக்கையை ஏற்படுத்து, அகிலமும் உன்னை பாராட்டும், அற்புத சக்தியை நீ படைப்பாய். படைப்பது நிச்சயம். ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி, இந்த பதிவை முழுவதுமாக என்னை கேட்க வைத்ததற்கு. உடல் பலமும் மனபலமும் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இனி எனது உடல் குப்பை அல்ல, கோவில். இந்த கோவிலில் என்ன சேர்க்க வேண்டுமோ அதை மட்டுமே நான் சேர்ப்பேன். என்னுடைய பாவத்தை மன்னியுங்கள், என்னுடைய அசுத்தத்தை வெளியேற்றுங்கள், என் தலையெழுத்தை மாற்றி எழுதுங்கள். உங்கள் வரவு எங்கள் பாக்கியம். இந்த நொடி பொழுதும் எங்களுடன் இருந்து எங்கள் தலையில் உங்கள் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி. நாங்கள் புனிதமானவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் புனிதத்தை நாங்கள் என்றும் எப்பொழுதும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இறைவா, இறை சக்திக்கும் நன்றி, எங்களுக்குள் ஏற்பட்டு இருக்கும் சக்திக்கும் நன்றி, எங்களை தொடர்ந்து வழிநடத்தப் போவதற்கும் நன்றி. எங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் உங்கள் பாதத்தில் நாங்கள் மனப்பூர்வமாக வைப்பதற்கு நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நாங்கள் தெளிவான முடிவோடு அற்புதமான அதிசயமான
ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். எங்களை காப்பாற்றுவாயாக. எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாக இருங்கள். கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள். நாங்களும் அவ்வாறே பிறரிடத்தில் செய்வோமாக. எங்கள் வாழ்க்கையில் வந்ததற்காக நன்றி. எங்களை வழிநடத்த சாயப்பாவே உனக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. அவருடைய அருளினால் நம் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டு இருக்கிறது. அற்புத சக்தியை நாம் படைப்போம்னு சொல்லி இந்த பதிவை நாம் முடிக்கிற. ஜெய் சாய்ராம்.